இன்னைக்குரிய டிவோஷன் கம்பேரிசன் ஆபத்தானது. 2 கொரிந்தியர் 10:12. நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்க ஒரு சோதனை இருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவி உயர்வு வேறொருவருக்கு கிடைச்சா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாராட்டு வேறொருவருக்கு கிடைத்தா, தகுதியான உங்களை தேர்ந்தெடுக்காம தகுதியில்லாத ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டா, இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படிங்கிறத அறிய தேவன் சம்டைம் நமக்கு சோதனைய கொடுப்பாரு. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு புலம்பி இருக்கீங்களா? உங்களுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் மேல பொறாமை கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிய எல்லாரிடம் பறைசாற்றி இருக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்க. யோசேப்பு தன்னுடைய மற்ற சகோதரர்களிலும் இளைய பையன். ஆனா மற்ற பிரதர்ஸ காட்டிலும் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு இவரை ரொம்ப அதிகமா நேசிக்கிறாரு. மற்ற பிரதர்ஸுக்கு வாங்கி கொடுத்த ஆடைகளை காட்டிலும் விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸ யாக்கோபு யோசேப்புக்கு வாங்கி கொடுக்கிறாரு. மற்றவர்கள் எல்லாரும் ஆடு மேய்க்க போறப்ப யோசேப்ப மற்றும் ஆடு மேய்க்க அனுப்பாம தன்னோடு வச்சு கொள்றாரு யாக்கோபு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல மற்ற சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொள்றாங்க, அவனை பகைக்கிறாங்க. அந்த பகை யோசேப்ப கொல்லும் அளவுக்கு பாவம் செய்ய அவங்கள தூண்டுது. இதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க தங்களை யோசேப்போடு கம்பேர் பண்ணி பார்க்கிறாங்க. ஒரு கிளாஸ்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு பையன் 95 மார்க் வாங்குனா, மற்றொரு பையன் 85 வாங்குறான். 85 வாங்கின அந்த பையன் தான் பெற்ற அந்த மார்க்ஸ நினைச்சு சந்தோஷப்படாம, இன்னொருத்தவன் எப்படி 95 இவன் எப்படி வாங்கலான்னு கம்பேர் பண்ணா, அவன் இருதயத்துல பொறாமை தான் வரும். ஆனா அது ஒரு ரொம்ப ஆபத்தானது பொறாமை. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னா, யோசேப்பின் சகோதரர்கள் தானியங்கள் வாங்குவதற்காக எகிப்துக்கு வராங்க. எகிப்துல அதிகாரியா இருந்த யோசேப்பு அவங்களுக்கு ஒரு விருந்து வைக்கிறான். அவங்க அனைவரையும் வயதின்படி உட்கார செஞ்ச பிறகு யோசேப்பு தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்துல அவங்களுக்கு பங்கிட்டு அனுப்புறான். அவங்க எல்லாருடைய பங்குகளை காட்டிலும் கடைசி சகோதரனாகிய பெஞ்சமின்க்கு 5 மடங்கு அதிகமா அனுப்புறான். அவங்க முன்பு போலவே பொறாமைப்படுறாங்களான்னு இவங்களை டெஸ்ட் பண்ணதான் யோசேப்பு இப்படி பண்றாரு. ஆனா இந்த தடவை அவங்க எவ்வளவு பொறாமப்படல. அதுக்கு பதிலா எல்லாரும் பானம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய லெசன். நம்மளை விட மற்றவங்க ஒரு இடத்துல உயர்த்தப்படும் போது நம்ம சந்தோஷப்படணும். அதுதான் முதிர்ச்சியின் அடையாளம். அதுதான் மெச்சூரிட்டி. சந்தோஷப்படுகிறவர்களுடனே கூட சந்தோஷப்படுங்கள்னு வசனம் சொல்லுது ரோமர்ல. தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. எனக்கு கிடைக்க வேண்டியத ஏற்ற நேரத்துல எனக்கு கிடைக்க செய்வார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்ம தொடர்ந்து வாழணும். ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்த ஆண்டவரால மட்டும்தான் கூடும். ஆமேன்.